ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பீர்க்கங்காய் பற்றி பலருக்கும் தெரியாது. நம்மள பலரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, இது ஒரு சாதாரண காய்கறி அப்படின்னு நினச்சி தவிர்த்துடுறோம். ஆனால் இந்த பீர்க்கங்காயில் நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், மக்னீஷியம் அப்படின்னு எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 15 ஆரோக்கியமான நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடணும், எப்போ சாப்பிட்டா அதிக பலன் கிடைக்கும், யார் தவிர்க்கணும், இதை சமைக்கக்கூடிய சரியான முறை என்ன அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பீர்க்கங்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை வரிசையாக பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? 100 கிராம் பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டோன்னா அதில் குறைந்த அளவு கலோரி தான் இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த காய்கறினா இந்த பீர்க்கங்காயை சொல்லலாம். நம்மள பலரும் இப்போ ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு வர்றோம். அப்படிப்பட்டவங்கலாம் நிறைய டயட்டு எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. எதுவுமே உங்களுக்கு பலன் தரல அப்படின்னா பீர்க்கங்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் சாப்பிட்றப்ப தேவையற்ற ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. அதனால ஈஸியாக உடல் எடையை குறைச்சிக்க முடியும். இந்த பீர்க்கங்காயை சாப்பிட்ட ஒரே மாசத்துல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். செரிமான திறனை மேம்படுத்த செய்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்மள பலருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா மலச்சிக்கல் பிரச்சனையை சொல்லலாம். நீங்கள் பீர்க்கங்காயை எடுத்துக்கிறப்ப அது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி ஈஸியாக மலத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காயில் நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறப்ப அது மலச்சிக்கல் பிரச்சனையை ஓட ஓட விரட்டிடும். குடல் இயக்கத்தை சீராக்கிறதுக்கு கூட இந்த பீர்க்கங்காய் உதவியாக இருக்குங்க. குடல் நுண்ணுயிர்களோட ஆரோக்கியத்துக்கும் உதவுது. அதாவது குடல்ல இருக்கும்ல அந்த நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கறதுக்கும் கெட்ட பாக்டீரியாக்களை வெளியேற்றுற வேலை இது ரெண்டையுமே இந்த பீர்க்கங்காய் செஞ்சிடும். வயிறு உப்புசம், வாயு தொல்லை, அஜீரணம் இது மாதிரியான பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டுறதுக்கு கூட பீர்க்கங்காயை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறதே பெஸ்ட் ரெமிடியாக இருக்கும். தோல், முடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்க உதவுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவுது. சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸு, பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கரு வளையங்கள் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஆரோக்கியமான உணவோட ஒரு பகுதியாக நீங்கள் பீர்க்கங்காயை எடுத்துக்கிறப்ப அது மறைமுகமாகவே உங்களோட தோலோட ஆரோக்கியத்துக்கும் முடியோட வளர்ச்சிக்கும் உதவும். இதை சாப்பிட்ட ஒரு நாளில் பலன் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. ஒரு மாதம் எடுத்துக்கிறப்ப 2 in 1 மாதிரி முகமும் பளபளப்பாகும், முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். இதை நீங்களே உணரலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சாதாரண வாழ்க்கையில் பலமானவர்கள் வலிமை குறைஞ்சவங்கள எப்படி அட்டாக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப வீக்காக இருக்கோ அவங்கள தான் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ்கள்லாம் தாக்குது. அப்படி தாக்க ஆரம்பிக்கிறதுனால பருவ காலங்களில் சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகளால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த பீர்க்கங்காயில் விட்டமின் சி இருக்குது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குது, தொற்றுகளை எதிர்க்கிறதுக்கு உடலுக்கு உதவுது. கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம தேவையற்ற ஜங்க் ஃபுட்ஸு, நம்ம சாப்பிட்ற கெட்ட உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக கல்லீரலில் நச்சுக்கள், கழிவுகள், கெட்ட கொழுப்புக்கள்லாம் படிய ஆரம்பிச்சிரும். இதனால கல்லீரல் சீக்கிரத்தில் பாதிப்படைய ஆரம்பிச்சிரும். இப்போல்லாம் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துடுது. இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் நீங்கள் பீர்க்கங்காயை எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் பீர்க்கங்காய் சாப்பிட்றப்ப அது கல்லீரலில் படிஞ்சிருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள், கெட்ட கொழுப்புக்கள்லாம் மறுநாள் காலையில் சிறுநீர் அப்படி இல்லைன்னா மலம் வழியாக வெளியே தள்ளிடும். அதனால உங்களோட கல்லீரலும் சுத்தமாயிரும், உடம்பும் ஆரோக்கியமாக மாறிடும்.
ஆரோக்கியமான உணவு முறையோட ஒரு பகுதியா கட்டாயமா பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோயாளிகள் பீர்க்கங்காயை சாப்பிடலாமான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காய்கறி சாப்பிடலாம், எந்த பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு தேடி தேடி அலைய ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிப்பட்டவங்கலாம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பீர்க்கங்காய் அப்படிங்கிறது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு உணவு தாங்க. இப்படிப்பட்ட உணவுகள் நீங்கள் சாப்பிட்றப்ப ரத்த சர்க்கரை வேகமாக உயர்றதை தடுக்கும், திடீர்னு குறையிறதையும் தடுக்கும். அதாவது ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே உணவில் நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கிறப்ப ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஒருத்தரோட உடல்ல முக்கியமான உறுப்புனா கண்ணை சொல்லலாம். இந்த கண்ணு நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம பார்க்க முடியும். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த பீர்க்கங்காயில் விட்டமின் ஏ இருக்கு. கண்களோட இயல்பான பார்வையை மேம்படுத்துறதுக்கு இந்த சத்து ரொம்ப முக்கியமான சத்தாக இருக்குது. அப்படிப்பட்ட விட்டமின் ஏ பீர்க்கங்காயில் இருக்கிறதுனால கண் ஆரோக்கியத்தை ஈஸியாக பராமரிச்சுக்கலாம். வயசான காலத்தில் வரக்கூடிய கண்கள் உலர்ந்து போதல், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு இப்போலேருந்தே உங்களோட உணவில் பீர்க்கங்காய் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உடலை குளிர்ச்சியாக வச்சிருக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம பாட்டி தாத்தாலாம் உனக்கு ரொம்ப உடம்பு சூடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பீர்க்கங்காய் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தாங்க. ஏன்னு பார்த்தோன்னா, பீர்க்கங்காய் அப்படிங்கிறது நீர்ச்சத்து மிகுந்த ஒரு காய்கறி. கோடை காலத்தில் நம்ம உடம்பு இருக்குல்ல, அது நீரிழப்பை உண்டாக்கும். அதை தடுக்கிறதுக்கு பீர்க்கங்காய் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் கழிக்கிறப்ப எரிச்சல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதை தடுக்கிறதுக்கும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். எலும்புகளை வலுவாக்குறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? எலும்புகள் வலுவாக இருக்கணும்னா மெக்னீஷியம் அப்படிங்கிற சத்து ரொம்பவே முக்கியமானது. அப்படிப்பட்ட சத்து பீர்க்கங்காயில் இருக்குங்க. எலும்புகள் வலிமை இல்லாமல் இருக்கிறப்ப தான் ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான பிரச்சனைகளும் வரும். கை வலி, கால் வலி, இடுப்பு வலி இது மாதிரியான பிரச்சனைகளும் வரும். அப்படிப்பட்ட எலும்புகளை பலமாக்குறதுக்கு பீர்க்கங்காயை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பலனளிக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான சத்து ஒன்று தேவைப்படுது. அது என்ன சத்துனா அதுதாங்க பொட்டாசியம். பொட்டாசியம் இந்த பீர்க்கங்காயில் போதுமான அளவிற்கு. இந்த பொட்டாசியம் என்ன பண்ணுன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும். நார்ச்சத்து, எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுது. இதய நலனை ஆதரிக்கிற ஒரு உணவு அப்படின்னா பீர்க்கங்காயை சொல்லலாம். பீர்க்கங்காயை வாரத்தில் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப இதய நோய் வர்றதுக்கான அபாயத்தை குறைச்சிக்கலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பொட்டாசியம் அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு முக்கியமான சத்துங்க. அது பீர்க்கங்காயில் இருக்குது. பீர்க்கங்காயை நீங்கள் எடுக்கிறப்ப ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உடல் சோர்வை குறைக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சத்தான காய்கறியாக இருக்கிறதுனால சமநிலையான உணவோட ஒரு பகுதியாக நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் தர்றதுனால உங்களோட சோர்வு குறைய ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாக அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆக்டிவாக வேலை செய்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? போதுமான தண்ணியோடு சேர்த்து நீங்கள் பீர்க்கங்காயை சாப்பிட்றப்ப உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு அது உதவுது. சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவுனா பீர்க்கங்காயை சொல்லலாம். இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய பீர்க்கங்காயை எப்படி சாப்பிடலான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் பொரியல், சாம்பார், குழம்பு, சூப்பு, துவையல் அப்படின்னு நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் குறைஞ்ச எண்ணெயில் சமைக்கிறது இன்னும் நல்ல பலனை தரும். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா? ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பீர்க்கங்காயை சாப்பிட வேணாம். புதிய உணவை தொடங்குறப்ப அளவாக சாப்பிடணும். அதாவது இப்போ தான் நீங்கள் பீர்க்கங்காய் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள். ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் கர்ப்பிணி பெண்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் எடுத்துக்கிறது நல்லது. பீர்க்கங்காய் அப்படிங்கிறது ஒரு எளிய மலிவான
சத்தான இயற்கை நமக்கு வரப்பிரசாதமாக கொடுத்த ஒரு காய்கறி தாங்க. இதை வாரத்துக்கு 2லேருந்து 3 முறை உணவில் சேர்க்கறதன் மூலமாக செரிமானம், உடல் எடை மேலாண்மை, இதய ஆரோக்கியம் அப்படின்னு உங்களோட ஒட்டுமொத்த உடல் நலனுக்கும் அது நல்ல ஆதரவை கொடுக்கும். இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, எந்த விதத்தில் பீர்க்கங்காயை சமைச்சு சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு பீர்க்கங்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.